வணக்கம். உங்களோட வாழ்க்கையில கண்மூடித்தனமா யாரையாவது நம்பி ஏமாந்து போய் மன உளைச்சல்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் மேல அல்லது யாராவது ஒருத்தர் மேல கண்மூடித்தனமா நாம நம்பிக்கை, அன்பு, பாசம் இதையெல்லாம் கொட்டி தெளிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்ற பொய் கூட நமக்கு உண்மை மாதிரியே தெரியுங்க. சில நேரத்துல அவங்க பொய்யே சொல்லியிருந்தா கூட, அடடா அது பொய்யாவே இருக்காதுப்பா, அவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நாம வச்சிருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை அவங்க மேல சந்தேகப்படவே விடாதுங்க. இன்னும் சொல்லணும்னா, அவங்க பொய்யே சொன்னாலும், அவங்க தப்பே பண்ணாலும், அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சு நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு கடைசியில நம்மளை ஏமாத்திட்டு போகும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய ஆரம்பிக்கும். நாம தான் அவங்க மேல கண்மூடித்தனமான அன்பையும் பாசத்தையும் கொட்டி தீர்த்திருக்கோம். அவங்க நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு தேவைக்காக பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சில காலம் கழிச்சுதான் நமக்கே புரிய ஆரம்பிக்குங்க. அதனால ஒரே ஒரு விஷயத்த சொல்ற, தெளிவா கேட்டுக்கோங்க. யாரு மேலையும் கண்மூடித்தனமான அன்பையும் பாசத்தையும் கொட்டி தீர்க்காதீங்க. கடைசியில கலங்கி போய் நிற்கும் போது அதை உங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க. அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, நான் உங்களை அப்படி நினைக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க எத்தனை தான் உங்களை சமாதானப்படுத்த நினைச்சாலும் உங்க மனசு சமாதானமே ஆகாதுங்க. ஸோ மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட தெளிவா சொல்றேன், யார் மேலையுமே அது யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டுங்க, நம்பிக்கை வைக்கிறது தப்பு கிடையாதுங்க. கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம சில பேர் மேல அன்பையும் பாசத்தையும் வச்சிருப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம மனசை நோகடிச்சிட்டு நம்மள கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் நம்ம மனசு கேட்கவே கேட்காதுங்க. அவங்க மறுபடியும் வருவாங்க, நம்ம மேல அன்பா பாசமா இருப்பாங்க அப்படின்னு நம்பி 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 ஏமாந்து போற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த மாதிரி நம்பி ஏமாந்து போய் மறுபடியும் வருவாங்கன்னு நம்பிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களையெல்லாம் அந்த கடவுளே நேர்ல இறங்கி வந்து சொன்னா கூட மாத்தவே முடியாதுங்க, திருத்தவே முடியாது. இதுக்கு மேலேயாவது மாற ஆரம்பிங்க. சில விஷயங்களை நம்மளால ஏத்துக்கிறது கஷ்டம்தான். அதெல்லாம் ரொம்ப வலிக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி நம்மளை நாம மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இவங்க இப்படி ஏமாத்திட்டாங்க, மறுபடியும் மனசு மாறி வருவாங்க அப்படின்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஏமாந்து போய் தான் நிக்க போறீங்க. ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்போது, நெருக்கடி அப்படின்னா அது பண கஷ்டமா இருக்கலாம், இல்ல மனசு கஷ்டமா இருக்கலாம், இல்ல யாராவது நீங்க நம்பின ஒருத்தர் உங்களை கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கலாம், துரோகம் பண்ணிட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரியான சில நெருக்கடிகள் உங்க வாழ்க்கையில வரும்போது தான் மனுஷங்க மறைஞ்சு போறாங்க. அவங்க போட்டிருக்கிற வேஷம் எல்லாமே களைஞ்சு போயிடும். அப்பதான் யார் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ நெருக்கடிகள் வரும்போதெல்லாம் போய் நீங்க ஒரு பெட்ஷீட்குள்ள போத்திக்கிட்டு அழுது துவண்டு புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்க எதுவுமே மாறாதுங்க. ஸோ எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் நம்மளோட வாழ்க்கையில நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதுக்குமே தோண்டு போக மாட்டீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமா இருங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம சில நேரத்தில் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடலாம். இப்போ நானா கூட இருக்கட்டுமே, உங்ககிட்ட சொல்லிடலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஸோ அதே மாதிரி கஷ்டம் வரும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, சரியாகிடும் அப்படின்னு. ஆனால் தனக்குன்னு வரும்போது தான் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அது உண்மைதான். ஸோ இந்த நிலமையில உங்ககிட்ட நான் இந்த மாதிரி ஃபிலாசபிலாம் பேசிக்கிட்டு தத்துவங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் மனசுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா இது, இவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனா அனுபவிக்கிறது நாம தானே, இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இதையெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும்.
வேற வழியே இல்லை. ஸோ இதெல்லாம் நினைச்சிட்டு உட்காந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா எதுவுமே மாற போறது கிடையாது. சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மனநிலையை கொஞ்சம் மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருந்தாதான் உங்க வாழ்க்கை சிறப்பா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. அதே மாதிரி நாம பெறக்கூடிய அதிகப்படியான அந்த ஏமாற்றங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே அடுத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க மேலேயே நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட இருந்துலாம் உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்காதுங்க. நீங்கள் அடுத்தவங்க மேலே வச்சிருந்த அதீதமான நம்பிக்கை, ஸோ கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ என்னைக்குமே அடுத்தவங்களை நம்புற அளவுக்கு 1% உங்களை நம்புங்க. ஸோ எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு என்னைக்குமே அடுத்தவங்களை முழுசா நம்பாதீங்க. ஸோ அட்லீஸ்ட் உங்க மேலையும் கொஞ்சமாவது நம்பிக்கை வையுங்க. ஸோ சில விஷயங்கள் நீங்க யோசிச்சிங்களா, பசிக்குது அப்படின்னா கொஞ்சமா நம்ம சாப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கும் பசிக்குது தனக்கும் பசிக்குது அப்படின்னா அவங்க சாப்பிட்டா மட்டும் போதும் அப்படின்னு நாம நினைப்போமா? ஒரு சில சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி நினைப்போம். ஆனா எல்லா சூழ்நிலையிலையும் அடுத்தவங்க சாப்பிட்டா நம்ம வயிறு நொம்பிடும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது நினைச்சிருப்போமா? யோசிச்சு பாருங்க. நம்ம சாப்பிட்டாதான் நம்ம பசிக்கு நமக்கு வயிறு அடையும். அதே மாதிரி தான் அடுத்தவங்க நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்க. அவங்கள நம்பி இருந்தோம் அப்படின்னா கடைசியில் இதுதான், இந்த கதை தான் நடக்கும். ஸோ அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. என்னைக்குமே உங்களுக்கு வரக்கூடிய அதிகப்படியான அந்த கஷ்டங்கள், அந்த பிரச்சனைகள், அந்த மன விரக்தி, இது எல்லாமே நீங்கள் அடுத்தவங்க மேலே வைக்கிற அதீதமான நம்பிக்கையால் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால அந்த நம்பிக்கையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னா அடுத்தவங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க. அப்புறமா அடுத்தவங்களை பற்றி யோசிக்கலாம், அடுத்தவங்களை நம்பலாம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே நம்ம வாழ்க்கையை வாழ்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஸோ வாழ்க்கையை வாழணும் அப்படின்னாவே சலுப்பாக இருக்குதுப்பா. சாப்பாடு செய்யணும், நம்ம ட்ரெஸ்ஸு புதுசாக போடணும், ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா வாழ்க்கையை வாழ்கிறத பற்றி சலிச்சிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா வாழ்க்கையை வாழ்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். ஆனால் அடுத்தவங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தவன் என்ன பண்ணாலும் அதை அப்படியே நாமளும் பண்ணணும், அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அவங்களோட வசதிக்கு, வாய்ப்புக்கு, உழைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறாங்க. ஸோ அவங்கள மாதிரி தான் நாமளும் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நல்லா உழைக்கணும், வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறணும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துருங்க. அதை விட்டுட்டு அவங்க அப்படி இருக்காங்கன்னா நான் அதை விட ஒரு படி மேலே இருக்கணும் அப்படின்னு ஆடம்பரத்தில் மட்டும் காட்டாதீங்க. உழைப்புலையும் உங்களுடைய வெற்றியிலையும் காட்டுங்க. அதுதான் புத்திசாலித்தனங்க. என்னைக்குமே எப்போதுமே மலிவா ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால தான் உங்களை பெருசாக யாரும் மதிக்கிறதே கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, எல்லார்கிட்டையும் போய் பேசுறது, எல்லார்கிட்டையும் போய் வாண்டடாக அட்டண்டன்ஸ் போடுறது. சில நாட்கள் நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேங்க, வாண்டடாக எல்லார்கிட்டையும் போய் நீங்கள் கொஞ்சிக்கிட்டு கெஞ்சிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா பெருசாக யாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மலிவாக கிடைக்கிறது அப்படிங்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப சீப்பாக, எல்லாருக்கும் சீப் அப்படின்னா உங்களை நான் கேவலப்படுத்த விரும்பலைங்க. ரொம்ப எளிமையாக எல்லார்கிட்டையும் போய் நீங்களாக பேசுறதுனால தான் நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மலிவாக கிடைச்சிடுறீங்க அப்படின்னு பெருசாக உங்களை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாள் எல்லாருக்கும் கொஞ்சம் அரிதாக கிடைச்சி பாருங்களேன், கொஞ்சம் அப்படி கெத்தா இருந்து பாருங்க. கெத்தா அப்படின்னா யாரையும் மதிக்காம இருக்க சொல்லலைங்க. உங்களை மதிக்கிறவங்க கிட்ட மட்டும் மதிச்சு பேசுங்க. உங்களை மிதிக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கெத்தாவே இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். உங்களை தேடி மதிப்பாங்க. அட் த சேம் டைம் அடுத்தவங்க உங்களை மதிக்கிற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி காட்டணும். வெறும் சும்மா கெத்து அப்படிங்கிறது வார்த்தையில மட்டும் இருக்கக்கூடாதுங்க. உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை வந்துட்டாம்பா அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க முன்னால வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு பெருசா உயர்ந்து காட்டுங்க. அதுதான் உங்களை சீப்பா நினைக்கிறவங்க முன்னால நீங்க கொடுக்குற மிகச்சிறந்த பதிலடியா இருக்குங்க. என்னைக்குமே திமிருப்பா, இவங்களுக்கெல்லாம் திமிரு, அவனுக்கெல்லாம் திமிரு அப்படின்னு திமிர்னு தீர்மானிக்கப்படுற சில மௌனங்கள் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப திமிரா போற, ரொம்ப கர்வமா போற அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மௌனங்கள் எல்லாமே திமிராவே திமிராவுடைய வெளிப்பாடுலாம் கிடையாதுங்க.
ஸோ ஒருத்தவங்க அமைதியாக இருக்காங்க, பொறுமையாக இருக்காங்க, மௌனமாக போகிறாங்க அப்படின்னா அவங்க திமிரா போகிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள காயங்களை கூட அவங்க வச்சுக்கிட்டு இருக்கலாம். அதனால கூட அவங்க மௌனமாக இருக்கலாம். எங்கடா வாயை திறந்து பேசிட்டா மனசில் இருக்கிறது எல்லாம் கொட்டி கண்ணீரை விட்டு கதறிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய பேர் வாயை திறக்காம மௌனமாக போவாங்க. ஸோ அந்த மௌனத்தை கூட திமிர்னு சொல்லி தயவு செஞ்சு அவங்கள இன்னும் கொஞ்சம் ஹர்ட் பண்ணாதீங்க, காயப்படுத்தாதீங்க. அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அவங்களா வந்து நார்மலாக பேசுவாங்க. பேசாத போகிறாங்க அப்படின்னா அவங்கள போய் நை 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 நைன்னு டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏன் இப்படி இருக்க, என்ன ஏதுன்னு சும்மா தேவையில்லாமல் அந்த மாதிரி பேசுறதுனால தான் நம்மளையும் சில பேர் மதிக்கிறது கிடையாது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அவங்க கிட்ட போய் கேட்கறதுனால பெருசாக அவங்க கிட்ட உடனே எல்லாத்தையும் சொல்லிட போகிறதும் கிடையாது. அதனால நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு உங்ககிட்ட சில பேர் கோமா நடந்துக்கிறாங்க, அமைதியா இருக்காங்கப்பா, எல்லார்கிட்டையும் அப்படியே சிரிச்சு சிரிச்சு பல்ல பல்ல காட்டி பேசுறாங்க, அப்படியே நல்லா பேசுறாங்க, நம்மளை பார்த்தா மட்டும் உம்முன்னு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சம்டைம்ஸ் நானே கோவப்பட்டிருக்கிறேங்க. ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லார்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, நம்ம கிட்ட மட்டும் உம்முன்னு இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், கடுப்பாகும். எல்லாத்தையும் பார்த்தா மட்டும் பல்ல பல்ல காட்டுறீங்க, என்னை பார்த்தா மட்டும் உங்களுக்கு என்ன அப்படி இருக்கா அப்படின்னு சில நேரத்தில் நாமளே கூட கோவப்படுவோம். ஸோ அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் அவங்க மேலே ரொம்ப கோவப்பட்டு கத்தாதீங்க. உங்ககிட்ட அவங்க அமைதியாக உம்முன்னு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் எல்லார்கிட்டையும் நடிக்கிறாங்க, உங்ககிட்ட அவங்களால நடிக்க முடியல, நடிக்க தெரியல, அவங்களோட ஒரிஜினாலிட்டியை மட்டும்தான் உங்ககிட்ட காட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஏன் நீ எல்லார்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசுகிற, என்கிட்ட மட்டும் உம்முன்னு இருக்க முறைக்கிற அப்படின்லாம் சண்டை போடாதீங்க. இது கூட ஒரு விதத்தில் அன்பினுடைய வெளிப்பாடு தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது வந்து சாதாரணமாக போயிடும், அதை புரிஞ்சிக்காதவங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் தான். ஸோ இது என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேங்க, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட மட்டும் உம்முன்னு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதாங்க. எல்லார்கிட்டையும் போலியாக ஃபேக்காக இருக்காங்க, உங்ககிட்ட நடிக்க தெரியல, உங்ககிட்ட ஒரிஜினாலிட்டியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதே மாதிரி மன்னிப்பு அப்படிங்கிறது தவறுக்காக மட்டுமே கேட்கப்படுறதுலாம் கிடையாதுங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட மட்டும்தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. சில நேரத்தில் சமாதானத்துக்காக கூட மன்னிப்பு கேட்கலாம். ஸோ நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சண்டை போட்டு இங்கே யார் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்களோ அந்த மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்லாம் அர்த்தமே கிடையாது. சில நேரத்தில் உறவுகள் விட்டு போகக்கூடாது, அது வந்து விரிசல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேலே தவறே இல்லைனாலும் மன்னிப்பு கேட்குற அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது கடவுளுக்கு சமங்க. ஸோ அது எல்லாருக்கெல்லாம் வந்துடாது. சில பேர் தான் மேலே தப்பே இருந்தாலும் சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. சில பேர் தப்பே இல்லைனாலும் சரி விடு அவ்வளோதானே, சரி விடு என் மேலே தான் தப்பு, சாரிப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னா கடவுளுங்க. ஸோ நீங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிகிற ஒரு கடவுள், அந்த மாதிரியெல்லாம் ஒரு உறவு கிடைக்கிறது உங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி. ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிறது அரிதான ஒரு விஷயம். அந்த மாதிரி உறவுகள்லாம் உங்களுக்கான உறவுகள். உங்களை ரொம்ப பிடிச்சவங்க மட்டும்தான் அந்த மாதிரி தப்பே இல்லைனா கூட சில நேரத்தில் உங்ககிட்ட வந்து சாரி கேட்பாங்க, உங்ககிட்ட வந்து சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட முதல்ல வந்து பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, உறவுகளுக்குள்ள நீங்கள் அதீதமான பாசம் வச்சிருக்கிறதுலாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. பாசம் வச்சாதான் நீங்கள் பிரிவு இல்லாமல் இருக்க முடியும். அதெல்லாம் சும்மா பேச்சுங்க, புரிதல் இருக்கணும். ஸோ பாசமே வச்சிருந்தா கூட அதை எப்படி வெளிப்படுத்த தெரியாத சில பேர் சண்டை போட்டுக்கிட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நீங்கள் 100 மடங்கு அவங்க மேலே பாசம் வைக்கிறதுக்கு சமம். முடிஞ்ச வரைக்கும் உறவுகளுக்குள்ள நீங்கள் பிரிதல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு புரிதல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால், நீங்கள் பேசிக்கிட்டே இருந்து பாருங்களேன், நொய் 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 நொயின்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க, நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. உங்ககிட்ட இவ்வளோதான் சரக்கா, ஸோ ஓகே நீ இப்படி தான் அப்படின்னு உங்களை பற்றி தெல்ல தெளிவாக எல்லாரும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்களேன், மற்றவங்களை பற்றி நீங்கள் சூப்பராக கேப்சர் பண்ணிடலாம். யார் யார் எப்படி அப்படிங்கிறத அமைதியாக உட்காந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.
அதனால ஒரே ஒரு விஷயம், அதிகமாக பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதிகமாக லிசன் பண்ண ஆரம்பிங்க, அதிகமாக கவனிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க. என்ன சொன்னாலும் சில பேர் என்ன செஞ்சாலும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி மனுஷங்க நீங்கள் ஒன்றுமே செய்யாத இருந்தாலும் உங்களை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் எது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, எதுவுமே செய்யலைனாலும் குறை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட நீங்கள் பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ உங்கள் நேரத்தை வீணடிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. அவங்கள அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருங்க. குறை சொல்கிறவங்கெல்லாம் நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படித்தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கிட்ட இருந்து நைஸாக நீங்கள் கொஞ்சம் விலகி வந்துடுறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. என்றைக்குமே கலண்டு விழற வரைக்கும் நம்மளுக்கு சில பேருடைய முகமூடி இதுதானா அப்படின்னு தெரியாதையே வாழ்ந்துட்டு இருப்போம். அதுதான் உங்களோட ஒரிஜினாலிட்டி, அதுதான் உங்களோட ஒரிஜினல் முகம் அப்படின்னு சில பேரை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருப்போம். கலண்டு விழும்போது தான் நமக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குங்க. இவங்க இப்படித்தானா அப்படின்னு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, யார் யார் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது முகமா இல்லை முகமூடியா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமலே உங்கள் வாழ்க்கை பாடத்தை தொடர்ந்தே போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க. யார் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக யாருக்கிட்டேயும் அடிபணிஞ்சு போகாமல், யாருக்கிட்டேயும் இறங்கி போகாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக நடத்த முடியுங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.